கட்டுரை, பொது அறிவு, ஓவியம் போன்ற போட்டிகளை எல்லாம் நடத்தி அந்த மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்க வேண்டும். மாணவ செல்வங்கள் மத்தியிலே பெருந்தலைவர் காமராஜர் தொடர்ந்து புகழ வேண்டும். அவரை போல தூய்மையான ஆட்சியாளர்கள் வர வேண்டும் என்கின்ற அடிப்படையிலேயே மாணவர் மத்தியிலே இந்த பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாளுடைய மூலமாக அவருடைய கொள்கைகளையும் அவருடைய சீரிய பண்புகளையும் அவருடைய ஆட்சி முறைகளையும் இந்த மாணவர்கள் வாயிலாக தெரிவிக்க வேண்டும், அவர்களுக்கு மனசிலே நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த போட்டிகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த போட்டியை நடத்துவதற்கு முக்கிய காரணம் காமராஜர் மன்றத்திலே நன்கொடையாளர்கள் அவருடைய வாழ்க்கையை எப்பயுமே மறக்க மாட்டோம். விழா நடக்குதோ இல்லையோ, இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி வந்து அங்கே பாவேந்தர் புத்தகத்துக்கு அவங்களுடைய நன்கொடை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதாங்க வச்சுங்க அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வெளியூருக்கு என்னுடைய போன்ஸை அனுப்பிச்சுடுவாங்க. அது அவங்க விழா நடக்கிறத கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா எங்கள் மேலே அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை. இது கொடுக்கின்ற பணம் அத்தனையும் பெருந்தலைவர் வழியிலே அவருடைய கொள்கையை பரப்புகின்ற வகையிலே தான் தெரிவிக்கின்றது. நியாயமான முறையிலே செய்வார்கள் என்ற அடிப்படையில் வெளியூர்ல கூட அந்த ஜூலை மாதம் வந்துடும். அந்த அளவுக்கு நிரந்தர நன்கொடையாளர்கள் எங்களுக்காக இந்த நிகழ்ச்சிக்காக மிகவும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் போக இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு ஆண்டும் எல்லாம் பரிமாறி இலையில் எடுத்து வச்சபடி சாப்பிட்றதுக்கு போகிற மாதிரி எல்லா நிகழ்ச்சி தொகுப்பையும் பள்ளிக்கு கடிதம் அனுப்புவதிலிருந்து நன்கொடையாளர்கள் கடிதம் அனுப்புவதிலிருந்து அனைத்து வேலைகளையும் எங்களுடைய இளைஞர் 16 வயது இளைஞர் மரியாதைக்குரிய 85 வயது தாரை வாழ்வர்கள் தான் அதை செய்வார். எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இது பண்ணலாம் இது பண்ணலான்னு பேப்பரை தான் கொடுப்பாங்க. அதை தான் நாங்கள் செய்யப்படுகிறோம். அந்த அளவுக்கு இந்த வயதிலும் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த சேர் எடுத்து போட்டுருக்காரு. அவரு டிஎஃப்சி ரிட்டையர் ஆகிட்டாரு. இருந்தாலும் பெருந்தலைவனால இருக்கிற ஒரு மரியாதையினால இந்த சேர்லாம் எடுத்து எங்களோட போட்டுருக்காரு. அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை தொய்வில்லாமல் நடத்த வேண்டும் என்ற மிகவும் ஆர்வம் உள்ளவர். அவருடைய ஆலோசனையும் அதே போல நிர்வாகிகள் இருக்கின்ற மரியாதையை என்னுடைய என்பார் ராஜமாணியம் அவர்கள் மேலான ஆலோசனையாளர் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக நடத்துவதற்கெல்லாம் முக்கிய காரணம். அதே மாதிரி இந்த மன்றத்தோழர்கள் எதையும் எதிர்பார்க்காமல் நான் தான் பெரிய நீ தான் சொன்னா அப்படிங்கிறதெல்லாம் எங்கே பார்க்க போட்டலாம் இல்லை. நம்ம எம்பி சுப்பிரமணியம் அரசு ஜூலை பார்த்தானா அவர் பாட்டுக்கு வெயிட்டிங் துணி எடுத்துட்டு காமராஜ் சிலைக்கு சிலை ஏறிடுவார் மேலே. அவர் சிலைக்கு சிலையை போட்டு மலையை போட்டு ஒரு பேச்சு கட்டி அவர் வேலையை போட்டு யாரையும் எதிர்பார்க்க மாட்டார். அவர் பாட்டுக்கு அவர் ஏறுவார், செஞ்சிருவார், இல்லை இறங்கிடுவார், கோட்டாட்சி தலைவராக இருப்பார். அவ்வளோதான். அந்த மாதிரி எங்கள் மன்றத்தோழர் அனைவரும் மிகவும் இந்த மன்றத்தில் ஒரு அர்ப்பணிப்போடு இந்த நிகழ்ச்சியை தொய்வில்லாமல் நடத்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மன்ற உறுப்பினர்களும் அவருடைய மனதிலே மேலோங்கி நிற்பது காமராஜ் மன்றம் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு அடுத்தபடியாக மரியாதைக்குரிய எங்களுடைய தலைமை ஆலோசகர் நாராயண பாலவர்களை பேசுமாறு அன்போடு கூறிக்கொள்கிறேன். அவர் சற்று மிகைப்படுத்தி சொல்லியிருக்கின்றனர். பெருந்தலைவர் காமராஜர் நாங்கள் கொண்டுள்ள அந்த பாச உணர்வுகளை விட இந்த மன்றத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிர்வாகிகளை நம்பி நிரந்தர நன்கொடையாளர்கள் இருக்கின்ற நன்கொடையிலேயே தான் இவ்வளவு சிறப்புமிக்க நிகழ்ச்சி எங்களால் நடத்த முடிகின்றது. அந்த நிரந்தர நன்கொடையாளர்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வருடமும் மேலும் சிறப்பாக நடைபெறுக்கு அந்த நிரந்தர நன்கொடையாளர்கள் நல்ல நிதி உதவியை தர வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற அனைத்து பள்ளி ஆசிரியர் பெருமக்கள், மாணவர் பெருமக்கள், மாணவியர்கள் அவர்கள் தந்தையர் அனைவருக்கும் காமராஜர் மன்றத்தின் சார்பாக எங்களது வரவேற்பின் வாழ்க்கையும் கூறி நன்றியுரை அமைகிறேன். நன்றி. மேட்டூர் காமராஜர் மன்றம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழ்நாட்டில் சங்கே முழங்கு இந்த உரையை துவங்குகிறேன்.
திரு காமராஜரை பற்றி ஒரு சிறிய கருத்துடன் என்னுடைய வரவேற்பை கூறுகிறேன். நம்முடைய பிரபஞ்சம் 5 பூதங்களை கொண்டுள்ளது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, மீன். நிலம் பூமியை வரவேற்கிறது. நீர் கடலை வரவேற்கிறது. நெருப்பு வெளிச்சத்தை வரவேற்கிறது. காற்று வாசத்தை வரவேற்கிறது. இந்த 5 பூதங்களும் வரவேற்கும் ஒரு இறையாற்றல் தான் பெருந்தலைவர் காமராஜர் என்று கூறி என்னுடைய வரவேற்புகளை கூறுகிறேன். இன்று சனிக்கிழமை காலை காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து பெருமை சேர்த்த ஆர் பாலசுப்ரமணி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த சும்மா குத்து குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்கான். We're
சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே
விளையாடும் தோழங்கள் ஜெகதிரி தோழர்கள் கங்கையை போல் காவிரி போல் கருத்திரிகள் ஊடும் உள்ளும் எங்கள் உள்ளும் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சா தமிழ் எங்கள் மூச்சா தமிழ் வளத்தை எங்க தமிழ் போப்பேனா மாவும் அறிந்தவராம் எங்க தமிழ் போப்பேனா அம்மாடி 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 மாவே இருந்ததில்லை எங்க தமிழ் போப்பேனா தமிழ் வளத்தை எங்க தமிழ் போப்பேனா மாவும் அறிந்தவராம் எங்க தமிழ் போப்பேனா தமிழ் வளத்தை எங்க தமிழ் போப்பேனா மாவும் அறிந்தவராம் எங்க தமிழ் போப்பேனா அம்மாடி 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 மாவே இருந்ததில்லை எங்க தமிழ் போப்பேனா சிறப்பாக நடைபெறலாம் என ஆலோசனை செய்த போது எங்களுடைய மரியாதைக்குரிய ஐயா கோப்பேனா அவர்கள் இருந்தபோது அதுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. உடனே ஏதோ ஒரு நிகழ்ச்சி சொல்லிடுவாங்க, பழிசாமி இதை போல நல்லா இருக்கும்பாங்க. அதை கொண்டு போட்டால் எல்லாரையும் பாராட்டுவாங்க. எப்படி வித்தியாசமான நிகழ்ச்சியெல்லாம் போடுறீங்க அப்படின்னு அப்போவே சொல்லுவாங்க. அது மாதிரி அவர் மறைஞ்ச பின்னாடி பெரிய பெரிய பேச்சாளர்களாக கொண்டு பேச வச்சு பார்த்தோம். ஒவ்வொருத்தரும் 75,000 80,000 1 லட்ச ரூபாய் கம்மியாக வரமாட்டேங்கிறாங்க. அவங்க பேசியே நாம் ஒன்றும் தெரிஞ்சுக்க போன்ற அவசியம் காமராஜர் பற்றி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இதுமான மாணவர்களுடைய திறமையை வழிகாட்டுவதற்கு இந்த மேடை ஒரு வாய்ப்பாக இருக்கும் என மரியாதைக்குரிய பாபு ஸ்ரீதி அவர்களை கேட்டபோது மனமோந்து சிறப்பாக செய்யலாம் ஐயா, காமராஜருக்காக செய்யவர்
யாருக்காக செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை மிகவும் அற்புதமாக நடத்தி கொடுத்திருந்தார்கள். அவர்களுக்கு காமராஜ் மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு முதலாவது கேடையும் பரிசையும் சோசியராஜ் அவர்களும் பால் அவர்களும் வழங்குவார்கள். ரெண்டு மாட்டறா அப்படியே இருங்க அப்படியே இருங்க போட்டோ எடுத்தியா? போட்டோ போட்டோ தான் எடுக்க சொன்னேன்.